ஹலோ, நம்ம இன்னைக்கு ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒய்ஃப் கேர்டேக்கர். ஸோ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆம், எடுத்ததுமே ஜங்குக், என்னால் முடியலடா. என்ன மாம், ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கடா மீனாவும் மிஞ்சியும். நான் என்ன மாம் பண்ணுறது? கேர்டேக்கர் தங்கவே மாட்டேங்கிறாங்களே. நாளைக்கு ஒரு கேர்ள் வரேன்னு சொல்லியிருக்கா. பாப்போம் மாம், இல்லைனா ஸ்கூலில் சேர்த்துடலாம். அதெல்லாம் பண்ணணும் போல். நீ இன்னும் வயசாகலன்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேருக்கும் 3 வயசாகுது. ப்ளே ஸ்கூல் தாராளமாக போகலான்டா. நீ ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? மாம், இன்னும் ப்ராப்பராக டிவோர்ஸ் கிடைக்கல. அது கிடைக்கட்டும் மாம். நெக்ஸ்ட் வீக் ஹியரிங் இருக்குது. அதுக்கப்புறமா பாப்பாங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக அவங்க 2 பேரும் ஏன் பொறுப்புன்னு வரணும். பார்ப்போம். அதுக்கப்புறமா பசங்களை ஸ்கூல் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் மாமா. இன்னும் என் பசங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு முதல்ல அவகிட்ட நான் டிவோர்ஸ் வாங்குறேன். எனக்கு இப்போ அதுதான் மாம் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நான் பிஸ்னஸை பார்ப்பேனா, அவளை பார்ப்பேனா, இல்லை மீடியா ப்ரெஷர். முடியல மாம். கொஞ்சம் டைம் வேணும் எனக்கும் எல்லாத்துக்குமே. சரிடா, பாரு, நான் ஏதோ சொல்கிற மாதிரி இல்லை. உனக்கே எல்லாமே தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. நான் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணேன். பிகாஸ் பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. பசங்களுக்கு அம்மா அவங்க அம்மா வேணும்னு கேட்டாலும் அது கிடைக்காது மாம். அவள் தாயாக இருந்தால் தானே அந்த பிள்ளைங்களுக்கு. பிறந்து 6 மாதம் முடிச்சா முடியல, அம்போன்னு தூக்கி போட்டு போயிட்டா. கண்டுபிடிச்சா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கே இவ்வளோ நாள் ஆகுது. இதில் நான் இதை பற்றியும் பேசுகிற மாதிரி இல்லை மாம். எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க, நாளைக்கு பார்ப்போம். சரிடா அப்படின்றாங்க. ஸோ ஜேகே அப்படியே மேலே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பசங்க கூட ஒரு ½ அன் ஹவர் விளாட்றான். அப்படியே 2 பேரும் தூங்க வச்சுட்டு ஜேகேவும் படுத்து தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் அங்கே வரான். எக்ஸ்கியூஸ் மீ சார். கமன். இன்னைக்கு கேர்டேக்கர் இன்டர்வியூலாம் வேணாமா? இப்போதுலேருந்தே ஒர்க் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே சார். உன் பேர்? வயன். ஓகே, எங்கேருந்து வரீங்க? நான் ஜிஜோ சார். ஓகேம்மா. பசங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் என் அம்மா சொல்லுவாங்க. ஓகே சார், நீ கேட்டுக்கோ. ஏதாவது வேணும்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் அப்படின்னு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்துட்டு ஜேகே அவனோட காரில் கிளம்பி போகிறான். ஸோ அவன் போயாச்சு. இந்த பக்கம் வயன் அந்த ஒரு டே ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் 2 பேரையும் சமாதானம் பண்ணுறதுக்கு. பட் ஆஃப்டர் தட் பசங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட செட் ஆக ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க. ஒரு 2-3 ஹார்ஸில் அவள் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறாங்க. சமத்தாக இருக்காங்க ஆக்சுவலாக. ஜேகேயோட அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. வயன் யூஆர் ஸோ கிரேட் தெரியுமா? என்ன ஆச்சு ஆண்டி? இந்த பசங்க இது வரைக்கும் ஒரு கேர்டேக்கரையும் உயிரோடு விட்டதே இல்லை. அவ்வளோ கொடுமை நடக்கும். ஆனால் பாரேன், உன் கூட இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. நீ சொல்கிற எல்லாம் ஒர்க்கும் செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது இதெல்லாம் பார்க்க. அவ்வளோ சேட்டை பிடிச்ச பசங்களா? ஆமாம்மா, ரொம்ப. பார்த்துக்கலாம் ஆண்டி, சின்ன பசங்க தானே. ஆமாம்மா, ஆனால் 2 வாளாக இருக்கே. நான் பார்த்துக்கிறேன் இனிமே. சரி வேணும் திங்ஸஸ் கொண்டு வந்தியா? பெருசாக எதுவும் இல்லை ஆண்டி, கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ரூமில் தான் வைக்க சொன்னாங்க, வச்சுருக்கேன். ஓகே, ஏதாவது வேணும் குக்கிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நான் மேட்ச் கேட்டுக்கோ. சரியா? ஓகே ஆண்டி. உனக்கும் சேர்த்து சமைச்சிருவாங்க. நீ பசங்களுக்கு ஃபீட் பண்ணுறதே உனக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். நான் இங்கே ஸ்டே பண்ண மாட்டேன் யூஸ்வலாக. ஒவ்வொரு டைமும் கேர்டேக்கர் போயிட்டாங்கன்னா தான் நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவேன் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ டுடே நைட் நான் கிளம்பிடுவேன். நீங்கள் பார்த்துப்பீங்கள்ல? கண்டிப்பாக ஆண்டி. ஜங்குக்கு ஒரு 8-8:30 வந்துடுவான். அவனை கொஞ்சம் பார்த்துக்கோ. பசங்க கூட சேர்த்து அவனையும் கொஞ்சோண்டு பார்த்துக்கோ. மோஸ்ட்டாக நைட் ஸ்கிப் பண்ணிவிடுவான் ஃபுட். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்றேன். ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே வைன் யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் ஆண்டி. ஏஜ் என்ன வைன்? 24. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஆண்டி. பட் எங்கள் தேடியும் ஒர்க் கிடைக்கல. அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க கேர்டேக்கராக போ, இவ்வளோ சேல்ரி அப்படின்னு. ஸோ எனக்கு ஒர்க் தரேன்னு சொன்ன இடத்த விட இந்த இடத்துல சேல்ரி ஜாஸ்தியாக இருந்ததுனால ஐ சூஸ் திஸ் பாத். அப்போ முன்னாடி கேர்டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அக்காவோட பசங்க இருக்காங்க ஆண்டி. ஸோ அக்கா பசங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால இப்போ எனக்கு இந்த பசங்களை பார்த்துக்கும் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. டேஸ் போனால் தான் எனக்கு சொல்ல தெரியும் ஆண்டி. சரி, நான் கிளம்புறேன். ஓகே ஆண்டி,
பார்த்துக்கோ, டேக் கேர். ஓகே, பாய் பாய். பாட்டிக்கு பாய் சொல்லுங்கள் ரெண்டு பேரும். பாய் பாய் பாட்டி. பாய் பாய். அப்படின்னு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஒயின் செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா ரெண்டு பேர் கூடவும். லிட்டலாக அவங்க ரெண்டு பேரும் விளையாடியே டயர்டாகி ஒரு 6:30க்கெலாம் தூங்கியே போயிட்டாங்க. இன்னைக்கு இப்போ தான் வரான். அவன் வந்த உடனே பசங்க எங்க சரி தூங்குறாங்க. தூங்கிட்டாங்களா? ம். ஓகே. ஜிகே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் போயிட்டு பசங்களை பார்த்துட்டு அவன் போய் தூங்குறான். வாங்கிட்ட பெருசாக எதுவும் பேசிக்கல. சரி, இப்படி தான் இவங்களோட டேஸஸ் போகுது. இன்றைக்கி ஜிகேவோட டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஃபைனல் இயரிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிகேவும் கோர்ட்டுக்கு வரான். காலைல ஜிகேவோட அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் வச்சு ஜிகே வயனுக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஓரளவுக்கு புரியுது. அப்படியே இருக்கவே ஜேகே போயிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்பி வரான். பிகாஸ் டிவோர்ஸ் கிராண்டட் ஆகிடுச்சு. ப்ளஸ் பசங்களும் ஜேகே கூட தான் இருக்க போகுதுன்றதுனால அந்த பொண்ணுக்கு அலிமணி அப்படிலாம் எதுவுமே இல்லை. லைக் அது பசங்கள்லாம் வேணாம், என்னை அறுத்து விட்டால் போதும் அப்படின்ட்டா. ஸோ தட் இவங்க எதுவும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பசங்களையும் இவ தான் வச்சுக்கிறேன்னு அப்படியே பிரிஞ்சு வந்தாச்சு. முடிஞ்சது டிவோர்ஸ். ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் ஜேகே. அவன் உள்ளே வரப்பவே மிஞ்சி வயன் முன்னாடி கொஞ்சம் செம்மையாக அழுதுட்டுருக்கா. வயன் ஒரு பெரிய ஸ்கேலை கையில் வச்சு நின்றுட்டுருக்கா. பண்ணுவியா இன்னொரு தடவை அந்த மாதிரி? சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி 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 அதே பண்ணிகிட்ருக்க. ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு கத்துறா. ஜேகே வேகமாக வந்து அவன் அந்த ஸ்கேலை நீட்டி பிடிச்சிட்ருக்காள, அந்த கையை மடக்கி அவளை முன்னாடி இழுக்கிறாரு. அவ்வளோ கிட்ட வந்துருப்பா. ஹவ் டே யூ வயன். என் பசங்களை நான் இது வரைக்கும் ஒரு தடவை வச்சதில்ல. டேடி அப்படின்னு மீனா கத்துறா. நான் தான் டேடி மிஞ்சியை காப்பாற்றணும், நீங்கள் இல்லை அப்படின்றா. ஜேகே ஒரு செகண்ட் அவள் கையை இன்னும் அதே க்ரிப்பில் தான் பிடிச்சிருக்கான். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு, என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற? நாங்கள் விளையாடிட்டுருக்கோம், போங்க, நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு மீனா சொன்னதும் மிஞ்சி ரொம்ப சீரியஸாக அழுதுட்டு வந்திருக்கோம். என்னாச்சு? டேடி வந்து ஸ்பாயில் பண்ணிட்டார்டி. டேடி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதேன்னு தெரியுமா அப்படின்னு கத்துது. ஜேகே அப்படியே ரெண்டு பேரும் கீழே நிற்கிற ரெண்டு பேரும் அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு திரும்பி அப்படியே வயனை பார்க்குறான். அவ்வளோ கிட்ட வயன் செம்ம அழகாக இருக்கா. ஜேகேக்கு ஒரு செகண்ட் அவன் ஹார்ட்டே அப்படியே ஃப்ளட்டர் ஆகிருக்கும். ஸோ அப்படியே ஸ்லோவாக அவளோட கண்ணை பார்த்துட்டே அவன் ஹேண்ட்ஸை விடுறான். சாரி மேன், இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு. ஆனால் ஜேகேவோட அந்த க்ரிப்பும் அவனை அவ்வளோ கிட்ட பார்த்ததும் வயனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். லைக் லிட்ரலி அவன் இந்த மாதிரி ஒரு மென்னை இவ்வளோ இதுவாக பார்த்ததில்ல, இப்போ மேன்லியான ஒருத்தரை பார்த்ததில்ல. ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும் வயனுக்கு அந்த ஒரு மோமெண்ட். அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே அப்படியே பிரிஞ்சு வந்திருப்பாங்க. சாரி, இட்ஸ் ஓகே சார், நீங்கள் போன விஷயம் அப்படின்னு அவள் கேட்டுட்டு அப்படியே அமைதியாயிட்டா. டிவர்ஸ் கிடச்சிச்சு. அவங்க அம்மா தான் கேட்க சொன்னாங்க, தான் அவங்களுக்கு தூக்கம் வந்து போயிட்டாங்க. ஸோ அதான் நான் கேட்டேன். ஜிகே சிரிக்கிறான். ஃபைனலி என் லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் என்னை விட்டு போயிடுச்சு. வாயன் அப்படியே ஜிகேவே பார்க்குறேன், என்ன பொண்டாட்டியை போய் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஜிகே சொல்கிறான், தப்பாக எடுத்துக்கார, என் லைஃப்பில் நான் அவ்வளோ பார்த்தாச்சு. என் வாழ்க்கையோட ஒரு பெரிய வேர்ஸ்ட் பார்ட் என்னோடய மேரேஜ் லைஃப். ஸோ இன்றைக்கி அதை என்னை விட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றான். வாயன் லைட்டாக சிரிச்சிருப்பா. சாப்பிட்றீங்களா? ஆக்சுவலி வாயன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கு பசியே இல்லை. பசங்க இப்போ தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம்ல. இல்லை வாயன் வேணாம் அப்படின்னு ஜிகே போகிறான். ஏய், இன்னைக்கு டேடி கூட சாப்பிட்லாமா? டேடி டேடி நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு ரெண்டும் கற்று ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஜிகே திரும்பி வாயின ஒரு லுக்கு விட்டுட்டு அதுங்க ரெண்டையும் பார்க்குறான். இறங்கி வந்துட்டு, எங்கே சொன்ன நான் ஃபோன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படி தானே? அப்படி இல்லை, அது ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னீங்களே, அப்போ அதை என்ஜாய் பண்ணுங்கள் பசங்க கூட அப்படின்றா. ஸோ அப்படியே போய் ஜேக்கிக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அவள் ஃபீட் பண்ணுறா. அவள் ஃபீட் பண்ணுறப்ப அப்படியே கதை சொல்லிவிட்டு அதை பாரு இதை பாருன்னு காமிச்சிக்கிட்டே பசங்களை ஜாலியாக விளாட வச்சு சாப்பிட வச்சுட்டா. அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருக்கு ஒரு 20 மினிட்ஸில் ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சிட்டா. ஜேகேக்கே செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜேகே அவங்களுக்கு ஃபீட் பண்ணால் கூட எப்படியும் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் முடிக்கிறதுக்கு.
ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, எப்படி நான் முடிச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ வயன் அப்படியே பொறுமையாக பசங்களை கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சிட்ருக்கா. வயனும் அப்படியே தூங்கிட்டா. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது, 1 ஹவர் ஆகுது. வயன் கொஞ்சம் நல்ல ஸ்லீப்பில் இருக்கா. பட்டு பட்டுன்னு ஏதோ உடையிற மாதிரி சவுண்டு. அவள் பட்டுன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு பசங்க அப்படியே தட்டி கொடுக்குறா. வெளியே இருந்து ஏதோ அழுகிற சவுண்ட் அப்போல்லாம் வருது. அவள் எந்திரிச்சு வெளியே போகிறா. மேலேருந்து தான் வருது. ஸோ ஸ்லோவாக மேலே ஏறுறா. சார், வா இங்கே வா, இங்கே வாடி, உட்கார், உட்கார்றி அப்படின்னு உட்கார வைக்கிறான். நான் என்னடி தப்பு பண்ணலூனா? ஆ, என்ன தப்பு பண்ண? நான் கேட்டேனா கல்யாணம் பண்ணிக்கலான்னு? நீ விரும்புகிறேன்னு சொல்லி தான் என் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமாம் தானே? சொல், சொல்லணுண்ணா, ஆமாம் தானே? ஆ ஆ ஆ அப்படின்றா. வயன் ஒன்றுமே புரியல. ஆ, அப்போ என்ன மயத்துக்கு? ஆ, என்ன மயத்துக்குடி டிவோர்ஸு? ஆ, உன் கூட நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமாடி? ஒரு முத்தம் முத தடவை ஆசையாக கிட்ட வந்தேன். என்ன பண்ண? ஆ, என்ன பண்ண? போடா அப்படின்னு தள்ளிவிட்டேன். அப்புறம் குடி போதில் நீயே என் கூட பட்டுட்டு நான் தான் உன்னை கெடுத்துட்டேன்னு சொன்னேன். ப்ரெக்னென்ட் ஆனதும் அபார்ட் பண்ணுறேன்னு மொத்த காலில் நின்று நான் அவ்வளோ கொடுமைப்படுத்தினேன். நான் கேட்டேனா? உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் கேட்டேனா? ம், சொத்தெல்லாம் என் அம்மா பேரில் இருக்குன்னதும் பிள்ளைய பெற்று போட்டுட்டு போயிட்டேன். என் பேரில் சொத்தே இல்லைன்றதுனால. ம், லூனா, என்ன நீ ரொம்ப பண்ணிட்ட. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ லூனா, ஐ ஹேட் யூ அப்படின்றான். நான் அப்படியே ஜேக்கின்னு பார்த்துட்டேன். சார், சார் வாங்க சார், போய் தூங்கலாம். ம், நீ என்ன கூப்பிட்ற? நானே போய்ப்பேன், தள்ளு, தள்ளி போலூனா, தள்ளுடே. ம், தள்ளிப்போ அப்படின்றான். அவன் அப்படியே ஸ்லோவாக குழம்பிட்டே எந்திரிக்கிறான். விழ போகிறான். ஒயின் வந்து பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக ரூம் வரையும் கூட்டிகிட்டு போயிட்டா. பெட்டில் போடுறா. பெட்டில் போட்டது ஜிக்கியோட ஃபேஸ் அவள் அவ்வளோ கிட்ட பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஸோ வயன் அப்படியே ஸ்லோவாக ஜேக்கிக்கு கிஸ் பண்ணுறா. என்ன எண்ணத்தில் இருக்கானே அவளுக்கே தெரியல. ம், ம். அப்படின்னு பட்டுன்னு பின்னாடி விட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு ஓடியே போயிட்டா. இந்த பக்கம் ஜேகே, மொத்தம் நல்லா இருக்கு, இன்னொன்று கூட அப்படின்றான். மேடம் நிற்கலையே, எடுத்தேன் பாரு ஓட்டன்னு ஓடியே போயிட்டா. வந்துட்டு பசங்க அங்கே படுத்துருக்கு உட்காந்துட்டு அவள் லிப்ஸில் கை வச்சு அப்படியே ஃபீல் பண்ணுறா ஜேகேயோட லிப்ஸை. அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்ன நினச்சி அவள் கிஸ் பண்ணான்னு அவளுக்கே தெரியல. அவள் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. அவளுக்கு என்ன சொல்லணும்னே தெரில. அவள் ஏன் அதை பண்ணான்னு அவளுக்கே தெரியல. அந்த ஒரு ஏர்ஜ் அவனை அவ்வளோ கிட்ட பார்த்ததான் ஒரு யங் ஏஜ் விமன். ஸோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகி கிஸ் பண்ணிட்டா. பண்ணிவிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கா, யோசித்து பார்த்துட்ருக்கா. ஓகே, ஸோ அப்படியே தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவள் எந்திரிச்சு வரா. ஒரு மாதிரி அவளுக்கு ஆட ஃபீல் ஆகுது. ஜேகே வரான். ஜேகே எதுவும் பெருசாக காமிச்சிக்கல. அவன் அப்படியே நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறான். ஸோ அவளும் நார்மலாக ரொம்ப ட்ரை பண்ணுறா நார்மலாக இருக்கிறதுக்கு. ஆனால் ஜேகேக்கு அவளை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி அடிக்கடி ஜேகே பார்க்குறது, அதெல்லாம் ஜேகே ஃபீல் பண்ணுறான். பட் அவன் எதுவும் பெருசாக காமிச்சிக்கல. ஸோ இப்படி தான் அவங்களோட டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. வயன் ஜேகேவை சைட் அடிக்கிறா அப்படின்றது ஜேகேக்கு அசிங்கமாக தெரியுது. பட் ஸ்டில் அவளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் பார்த்துட்டான்னா அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்லாம் தெரியல. அவள் அப்படியே தான் இருக்கா. ஸோ ஒன் ஃபைன் டே ஜேகேவோட அம்மாவுமே நோட் பண்ணியிருப்பாங்க வயன் பசங்க கூட எப்படி இருக்கா, ஜேகேவை எப்படி பார்த்துக்கிறா அப்படின்னு. ஸோ அவங்க ஜங்குக், ம், எல்லோரும் வீட்லேயே இருக்கீங்கள்ல, எங்கன்னா கோவில் அந்த மாதிரி போயிட்டு வரலாம்ல, பசங்களை கூட்டிகிட்டு பார்க் பீச் அப்படின்னு போடா. நீ இன்றைக்கி வீட்டில் தானே இருக்க மாம், லீவே 1 டே தான் மாம், டே பசங்களை கூட்டிகிட்டு வெளியே போடா அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பசங்க இப்போ எங்கே போனாலும் வாயின் இல்லைனா வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்கன்றது. ஸோ
அவங்கள கிளப்பி விட்டுட்டா வயன் போகிறதுக்கு. இவங்க வெளியே அவங்க டாடி கூட ஜாலியாக போயாச்சு. வயன் வா டாடி கார் எடுக்க போகிறாரு அப்படின்றாங்க. ஜேகே பசங்க பார்த்துட்டு வயனை பார்க்குறா. நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்றா. ஏய் நீ மட்டும் என்ன பண்ண போகிற வீட்டில் இருந்து போ. இல்லை ஆண்டி நான் போவயன். அது வயன் அப்படியே ஜிகே பார்த்து கோவில் போகலாமா அப்படின்றா. ஜிகேக்கு புரியுது அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு. அவனுக்கு வேணான்னு சொல்ல முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த மாதிரி சைட் விற்கிது அவனை ஒருத்தவங்க பார்க்குறது அப்படிலாம். ஸோ ரெடி ஆகிட்டு வா, வெயிட் பண்ணுறேன் அப்படின்றான். ஸோ இவங்க எல்லாரும் இங்கே வெளியே உட்காந்துருக்கவே வயன் அழகாக ஒரு சாரீ கட்டிட்டு வரா. கோல்டு ப்ளவுஸு, ரெட் சாரீ, பிளேன் சாரீ, ஒரு ஓரமாக வந்து கோல்டு பார்டர் வச்சுருக்கு. செம்ம அழகாக இருக்கா. அப்படியே ஜெக்கி பார்க்குறான், பசங்களும் பார்க்குது. வயன் யூ லுக் லைக் வாவ். ஆஹா அப்படின்றா. போகலாமா? உட்காருவேன். ஓகே சார் அப்படின்னு எல்லாரும் கோவில் தான் போகிறாங்க. ஜிகே காரை ஸ்டாப் பண்ணதும் வயனை இறங்கிட்டு பசங்க 2 பேரும் இறக்குறா. அவங்க 2 பேருக்கும் அந்த கோவில் வாசலில் செருப்பு கல்றதுலேருந்து எல்லாமே பண்ணுறா. அவன் ஜிகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் ஒரு குழந்தை, அவள் ஒரு குழந்தை, 2 பேரும் ஒருத்தரை கையில் பிடிச்சிட்டு ஜாலியாக நடந்து உள்ளே போயாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வயன் அந்த குங்குமத்தை வாங்குவாள் சாமியார்கிட்ட. அப்போ வாங்குறப்ப அவர் தீர்க்கு சுமங்கலி அப்படின்றவாரு. அதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். வயன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த குங்குமத்தை வாங்கிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து உட்கார்றா. ஜேகே ரொம்ப அமைதியாக இருக்கான். யூஸ்வலாக ஏதாவது சும்மாவாவது பேசுவான் வீட்டில் இருக்கப்போ. பட் இங்கே அவளை பார்க்குறது மட்டும்தான் அவன் வேலையாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த கல்யாண லைஃப்பை அவன் என்ஜாயே பண்ணலை. ஸோ இப்படி பார்க்க அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஃபேமிலி ஃபீல் அவனுக்கு வருது. அவள் யாரோ அப்படின்னு அவனுக்கு ஃபீலே ஆகலை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வயன் பசங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிகிட்ருக்கா. ஜேகே எடுத்துட்டான் கையில். வயன் சார் இந்தா வாங்கிக்கோ. அது வாங்கிக்கோ. அவன் கண்ணெல்லாம் கலங்குது அந்த ஒரு மோமெண்ட். அவள் வாங்குவாளா ரிஜெக்ட் பண்ணிடுவாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவள் அப்படியே பொறுமையாக கிட்ட வரா. ஜிகேவும் அவளை கூட்டி விடுறான். அந்த மொமெண்ட்டில் 2 பேரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன அவங்க லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்போல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு அந்த மொமெண்ட்டில் அவங்க 2 பேருமே தேவைப்படுறாங்க. ஸோ ஜிகே லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் ப்ளஸ் அவன் கண் வந்து ஒரு மாதிரி நல்ல இமோஷ்னலாக கலங்கி போயிருக்கு. வயன் ஒரு வாய் வாங்கிட்டு அப்புறம் அவனுக்கு ஊட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவே மினா சொல்கிறா. வயன் டேடி உனக்கு குத்தரல, நீ டேடி கொடுக்க வேணா, பேட் ஹேபிட். நீ தானே சொல்லுவ நான் மிஞ்சிக்கு ஏதாவது குத்தா மிஞ்சி எனக்கு எதனா தரணுன்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு வயன் கொஞ்சமாக கையில் எடுக்கிறா. ஜிகேக்கு ஃபீட் பண்ணுறா. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது வயனுக்கு. அவன் வாயில் அவளோட கை படுறப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன ஒரு ஃபீல் அப்படின்றது 2 பேருக்கும் தெரில. ஆட்டோமேட்டிக்காக இந்த பசங்க கூட இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ கார் கிட்ட வரையும் வந்தாச்சு. ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வந்து ஜேகே கார் முன்னாடி நிற்கிது. ஜேகே திரும்பி பார்க்குறான். பசங்களை உள்ளே உட்கார வச்சாச்சு. வேன் உள்ளே போகிறா. அப்போ தான் அந்த கார் நின்றுருக்கும். ஸோ லூனா தான் அந்த கார்லேருந்து இறங்குறாங்க. நீ உள்ளே போனப்போ பார்த்தேன், அதான் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டியூபர்ஸ் கிடச்சிருச்சு, செகண்ட் லைஃப். ஆஹா செம்ம ஜாலியாக இருக்க போல். கோயிலுக்கெலாம் வந்திருக்க. என் கூட ஒரு நாள் கூட நீ கோயில் பக்கம் வந்ததே இல்லை தெரியுமா? லூனா நீ கோயிலுக்கெலாம் என் கூட வந்திருக்கியா? அதை தானேப்பா நானே சொல்கிறேன். உனக்கு என் கூட வரணும் ஆசை இருந்திருக்காடி. பார் நான் என் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். தயவு செஞ்சு போயிடுலூனா. ரோடு என்ன உண்டா? நான் எங்கே வேணாலும் நிற்பேன், என்ன வேணாலும் பேசுவேன். என்ன போன்னு சொல்கிறதுக்கு நீ யார் மேம்? ஆ என்னடி லூனா பாவம் பண்ண உனக்கு? ஏன் இப்படி சித்திரத்தைப்படுத்திட்டு இருக்க? நீ என்ன ஒன்றும் பண்ணல ஜாங்கோக், அதுதான் என் பிரச்சனையே. ஒரு ரெஸ்பான்சிபிள் மேனா இவ்வளோ ஏர்ன் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி என் பேரில் வாங்கியிருப்பியா? லூனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ நானும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கணும். உனக்கு எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் தான் குழந்தை வந்ததா? ஆ எதுவுமே இல்லாமல் தான்
ட்வின்ஸ் வந்தாங்களா ஜங்குக் அப்படின்னு அப்படியே ஜேகே கிட்ட வரா. சுனா அது நீ குடிச்சிட்டு ஓ ஆஜ் லைக் என்ன இது பண்ணது என்னோட நான் ரேப்பா பண்ணேன். நீ தானே என்ன பண்ணியிருப்ப. என் ஆஜ் இருந்தா என்ன? ம் ஸ்டில் நான் அப்படியே தான் இருக்கேன் ஜேகே. டு யூ வாண்ட் எனி திங்? ஜேகே அப்படியே லூனா அவன் முறைக்கிறான். லூனா அப்படியே வாயினை பார்க்குறா. ஸோ மேடம் தான். நான் நான் வாயன் காரில் போ. ஏன் ஜேகே நான் பேசக்கூடாதா? ஆஃப்டர் ஆல் கேர்டேக்கர் என்ன மதிக்காமல் அவள் உள்ளே போகணுமா? லூனா என்ன ஜாங்க பார்க்குற? என்ன? நானும் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜாங்கோக். கேர்டேக்கர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க போல. நைட்டில் ஒன்றா உட்காந்து விட்டத்தை பார்க்குறது. கிரேட். யூ ஜஸ்ட் மூவ்ட் ஆன் என் லைஃப். லூனா ப்ளீஸ் மறுபடியும் அவன் வேலையை பார்த்துட்டு போறியா லூனா? ஜேகே இந்த பொறுமை இழந்தான் புருஷன்ற மாதிரி. ஒத்த அவனுக்கு என்ன வேணும் இப்போ? ஒன்று வழி விடு, எல்லாம் நாங்கள் போனால் உன் காரை ரிவர்ஸில் எடு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காள். ஜங்குக்கு நான் வயனை பற்றி கேட்டேன். அவன் வயன் உனக்கு எப்படி தெரியும்? என் வீட்டில் நடக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்ச மாதிரி? பிகாஸ் ஐ ஹாவ் சம் ஒன் இன் யோர் ஹோம் ஜங்குக். உங்ககிட்ட அந்த எதுவுமே வராதுன்னு நான் வேலைக்கு போயிருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரியூன் யோர் லைஃப் யூனோ. பிகாஸ் நான் ஒரு லைஃப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு இருந்தேன். ஆனால் நீ அதெல்லாம் மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு பொண்டாட்டியை எப்படியுமே உன்னால் சந்தோஷப்படுத்த முடியல. ப்ராப்பர்ட்டிஸ், மணி, செக்ஸ், ஒரு ஓரல் முன்னாடி பேசுகிற கோயில் மாதிரி. செக் வயன் நான் உள்ளே போனல. ஓகே அப்படின்னு அவள் திரும்புகிறா. லூனா வாங்கிட்டு வந்து அவள் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு, அவனை நம்பாத. அவன் ஒரு பொண்ணை சந்தோஷமே படுத்த தெரியாதவன். புரியுதா? புரிஞ்சுதா? கையை விடுங்க. ஜிகேக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கான். அப்படி சொன்னது ஜிகே இப்படி பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வேண்டாம், அவனை விட்டுட்டு போயிடு. ஹீஸ் நாட் இவன் போத் ஃபார் எனி திங் வயன். எனக்கு தெரியும் நீ அவனை பார்க்குற அந்த சிங்கிள் பார்வையிலேருந்து நான் சொல்லுவேன் யூ லவ் ஹிம். ஆனால் அவன் கூட உன்னால் வாழவே முடியாது வயன். அவன் ஒரு ஆன்டி ரொமான்டிக் பர்சன். ஒரு பொண்ணை எப்படிலாம் சந்தோஷப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அது ஏன் பிரச்சனைங்க? உங்களுக்கு என்ன? உங்கள் லைஃப் அவரோட முடிஞ்சு போச்சுல. கையை விடுறீங்களா? நாங்கள் கிளம்பணும். பாருடா. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்குங்க இப்படி வந்து தொந்தரவு பண்ணுறீங்க? என்ன வயன் ரொம்ப பேசுகிற? நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு வந்த வரையும் நான் அமைதியாக தானே இருந்தேன். உங்களை யாருங்க என்கிட்ட பேச சொன்னது? உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குது? அப்போ நான் இப்படி தான் பேசுவேன். கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? கையை விடுங்க. வேணாம் வயன், அவன் எந்த பொண்ணு கூடவும் இருக்கக்கூடாது. அப்படியா? சரி ஓகே சந்தோஷம். அவர்கிட்ட சொல்லுங்கள் ஏன் கையை விடுங்க. ஏய் என்னடி திமிரா பேசுகிற? அப்படி தாங்க பேசுவேன். கையை விடுங்கன்னா எங்கன்னா விடுறீங்களா? விடுங்க ப்ளீஸ். அவனை விட்டு போயிடுவேன். அவனை விட்டு போயிடு. ஏங்க நீங்கள் என்ன பைத்தியமாங்க? நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் இருக்கேன். அப்படியா? அப்போ இப்போ உள்ள ஊட்டி விட்டுக்கிட்டீங்க. அது எங்களுக்குள்ளே என்ன இருந்தால் உனக்கு என்னடி? ஜிகே அப்படியே வாயினே பார்த்துட்ருக்கான். எனக்கு என்னவா? அவன் என் கூடவும் வாழக்கூடாது, ஷவ கூடவும் வாழக்கூடாது. அவ்வளோதான் சிம்பிள். அப்படி அவர் லைஃபுக்கு இருக்கிறதுலாம் உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? தெரியல வேன். பிகாஸ் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப்பை அவனால் எனக்கு கொடுக்க முடியல. ஸோ யா, அதனால் நான் வேற ஒரு பையன் அப்படின்னு போனாலும் இவன் வேற ஒரு பையன் போகக்கூடாது. ஏன் நீ அவன் கூடவோ போயிட்டுருக்கல, அப்போ அவர் போனால் உனக்கு என்ன? அதான் அவன் என்னால் விட முடியல. ஒரு மாதிரி அவனை டார்ச்சர் பண்ணணும், அவனை பார்த்துட்டே இருக்கணும், அப்படியே அவனை சித்திரவதைப்படுத்தணும். இப்படி தான் தோணுது அவனை பார்த்தாலே. இனிமேல் உன்னால் ஒரு மயிலும் போட முடியாது லூனா. தள்ளிப்போ. லூனா அப்படியே வயனோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப அழகாக இருக்கா வயன். லூனா அப்படியே பொறுமையாக வயனோட காத்திக்கிட்ட வந்துட்டு
யூனோ வாட் பேபி, எனக்கு பசங்களை விட பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூ ஆர் மோர் கேப்பபிள் அப்படின்னு சொல்கிறா. வாய் அவள் பட்டுன்னு பின்னாடி வந்திருப்பா. இந்த ரீசன் ஜேகேக்குமே தெரியாது. ஜேகே பொறுத்த வரைக்கும் அவன் செலவு பண்ணலை, அதனால லூனா அவனை விட்டு போயிட்டா அப்படின்றது மட்டும்தான். வயான் அப்படி ஷாக்காக நின்றுட்டுருக்கா லூனா சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு. அவள் போனதுக்கப்புறமா அதை சொல்லிட்டு லூனா உடனே திரும்பி போயிட்டா. வயான் அப்படியே அவள் காரை பார்த்துட்டு ஜிக்கே பார்க்குறா. ஸோ வயனுக்கு ஒரு ஓவரால் கான்செப்ட் வந்து புரிஞ்சிச்சு, எதனால லூனா வந்து ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவள் ஏன் ஜேகேவை ஒன்றா வாழ விடலை அப்படின்லாம். ஸோ ஒரு ஆக்சிடென்டல் மோமெண்ட்டில் தான் இந்த குழந்தைன்றது ஒன்று வந்து உருவாயிருக்கும். அதை அபார்ட் பண்ண சொல்லி அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பா. லைக் இந்த வயிற்றில் அடிச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ஸோ அதை பெற்று கொடுத்ததுக்கப்புறம் அவளுக்குள்ளே இருக்க அந்த ஒரு சில ஃபீலிங்ஸ், அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய மாறி இருக்கும். அந்த வெறுப்பில் தான் இப்போ ஜேகேவை இப்படி பண்ணிகிட்ருக்கா அவள். ஸோ லூனா அப்படியே கிளம்பி போன ஜேகே வாங்கிட்டு வந்துட்டு லூனா பிடிச்சா அதே கையை டைட்டாக பிடிக்கிறான். கோயிலில் வச்சு கேட்குறேன்டி, என் கூட எப்போவுமே இருப்பியா? அவன் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கா. பதில் சொல்லுவேன், இருப்பியா சார்? எனக்கு சுற்றி வளர்ச்சிலாம் பேச தெரியாதுடி. அவள் சொல்கிற மாதிரி நான் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேனோ நீ நினைக்காத. நான் நான் உன்னை சுத்தியாக வச்சுப்பேன்டி. எல்லாமே உனக்கு இருக்கும். நீங்கள் என்ன எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன 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 அவள் என்னென்ன சொல்லிட்டு போட்டு விடுங்களேன். அவள் பேசின எதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணல. ஏன் வயன் அது இவங்க ஃபர்தராக பேசுகிறத பசங்க இன்டர் பண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு உள்ளேருந்து கூப்பிடுதுங்க. ஸோ 2 பேரும் கார் ஏறி வந்துட்டாங்க. நைட் ஆகுது, வாங்கி ஸ்டில் அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கா. பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டா, 2 பேரும் தூங்குறாங்க. ஸோ அப்படியே அவள் வெளியே வந்து கார்டனில் கீழே உட்காந்துருக்கா. ஜேகே வரான். ஜேகே வர்றப்போ அவள் கொண்டை போட்டிருப்பா. ஸோ அந்த ப்ளவுஸோட அந்த பேக் ஸ்ட்ரக்சரு, அவளோட ஹிப்பு வந்து கீழே வந்து அந்த சாரி லைட்டாக ப்ளவுஸ்லேருந்து கீழே இறங்கியிருக்கும் தெரியுமா, அந்த கேப்பு அதெல்லாம் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்படியே ஸ்லோவாக வந்து அவள் பக்கத்தில் உட்காரான். சார் அது வயான் 2 பேரும் என்ன இன்டென்ஷனில் பேசுகிறோம் பழகுறோன்னு ஒருத்தருக்குமே தெரியுது. அப்புறம் என்ன வயான் சார்? ஆனால் இவ்வளோ நாள் என் பிள்ளைங்களும் என்னைய நீ பார்த்துக்கிட்டதா நானும் பார்த்துருக்கேன் வயன். எப்போ உன்னோட இந்த ஃபீலிங்ஸ்லாம் என் மேலே மாற ஸ்டார்ட் ஆனது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணியிருக்கேன்டி. உடனே என் பிள்ளைங்களை ஒன்றா பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் தெரியுமா? அவன் அப்படியே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே லைட்டாக அவள் கிட்ட தள்ளி உட்காந்து அவளோட கன்னத்தை பிடிக்கிறான். சார் பிடிச்சிருக்குண்ணா என்னங்கன்னு கூப்பிட்டு, வாடா போடா ஜங்குக் என்ன வேணாலும் கூப்பிடுடி, சார் மட்டும் வேணாம். ஜிக்கு அப்படியே ஸ்லோவாக லீன் ஆகுறான். என்னங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். சொல்கிறி அது கார்டனில் இருக்குமே நம்ம வீடுடி, யார் வந்து பாப்பா அப்படின்றான். ஸோ அப்படியே ஸ்லோவாக அவளை அந்த கிராஸில் சாய்ச்சிட்டு ஜேகே அப்படியே அவன் மேலே படுக்கிறான். என்ன பண்ணணுன்னே தெரில வயனுக்கு. பெட்ஷீட்டாக இருந்தால் கூட டைட்டாக பிடிச்சிக்கலாம், பக்கத்தில் இருக்கிறதுலாம் புல். அவள் டைட்டாக பிடிக்க பிடிக்க பிடுங்கிட்டு வருது. ஜேகே அப்படியே ஸ்லோவாக அவள் ஃபோர்ஹெட், அவள் கண்ணும், அவள் நோஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்டே வரான். அவள் லிப்ஸ் கிட்ட வந்ததும் சார் சாரி என்னங்க. ஜேகே அப்படியே அந்த இடுப்பை பிடிக்கிறான். ஒரு மாதிரி எம்டியாக இருக்குல்ல அங்கே பிடிச்சிட்டு அப்படியே அவள் அவன் உடம்ப வச்சு ரப் பண்ணுறான். என்னங்க சங்குக் ஸ்டார்ட் பண்ணலாம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமாடி அப்படின்னு பயங்கரமாக மூச்சு வாங்குதான் அவனுக்கு. அவள் ஒரே ஒரு சின்ன நோட் தான் பண்ணியிருப்பா. அப்படியே லிஃப்ட் பண்ணுறான்.
அவனோட பெட்ரூம் ஸ்லோவாக அவளை இறக்கி விட்டுட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு மேக்கப் செஷன் நடக்குது 2 பேருக்கும். எல்லாத்தையுமே முடிச்சு ஜேகே அப்படி படுத்துட்டு அவளை இழுத்து அவன் நெஞ்சில் போட்டுக்கிறான். தேங்க்ஸ் வயன். ஐ ஃபீல் ஸோ கம்ப்ளீட் ரைட் நோ. ஜங்குக். ம் இதுக்கு பேர் இதுக்கு பேர் நீ என் பொண்டாட்டின்னு அர்த்தம். சீக்கிரமாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அர்த்தம். உன் கூட நான் வாழ போகிறேன்னு அர்த்தம் அப்படின்னு அவளை பார்க்குறான். ஆ ம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே அவன் அம்மா கிட்ட போய், அம்மா ம் நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், என்ன சொல்கிறீங்க? ஜேகே சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே உன் லைஃப்பில் முன்னேறி போகிறது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ இஃப் யூ மேரி வயன். யூ நோ ஷீ இஸ் சச் அ பியூட்டிஃபுல் விமன் அண்ட் சச் எ டேலண்டட் விமன். ஷீ இஸ் ஸோ கிரேஸ் ஜேகே. எனக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இஃப் யூ ஆர் ரியலி கெட்டிங் டு ஹர் தென் ஐம் ஸோ ஹாப்பி. ஓகே மேம், வெட்டிங் பிளான் பண்ணுறீங்களா? அஃப்கோர்ஸ் ஜங்குக், இதுக்கு முன்னாடி நடந்த வெட்டிங்கை விட கிராண்டாக பண்ணலாம். ஓகே ஓகே மேம். அவன் அப்படியே ஸ்லோவாக வாங்கிட்டு வந்து, தேங்க்ஸ் வயன், என் பையன் மாறவே மாட்டான்னு நினச்சேன். அவனை பார்த்து பார்த்தே மாற்றிட்டேன். அவள் அப்படியே வெக்கப்பட்டிருப்பா. ஸோ இப்படியே டேஸ் பாசஸ் ஆகி இன்றைக்கி மேரேஜும் முடிஞ்சிருக்கும். பசங்களும் வயனை அம்மானு கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜேகே அப்படியே ஸ்லோவாக அவகிட்ட வரான். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் டி. ஆ ஃபர்ஸ்ட் நைட் டி. நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது ஃபர்ஸ்ட் நைட்டுன்றீங்க? அது இல்லைனாலும் எங்கள் டேக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அதை ரியூன் பண்ண வேணாம். பெட்டு வேறு அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. வாயன் அப்படின்னு ஸ்லோவாக அவளை சாய்க்கிறான். டோர் வந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுறாங்க. வாயன் பட்டுன்னு எந்திரிச்சிருப்பா. டோர் ஓப்பன் பண்ணா, ஏ என்ன இங்கே பண்ணுறீங்க 2 பேரும்? பாட்டி தூங்க வைக்கல அவங்கள? வாயன் தான் தூங்க வைக்கணும் அப்படின்னு 2ம் உள்ளே வருது. வாயன் பெட்டில் உட்காந்துருந்துருப்பா. ஸோ 2ம் ஏறி பெட்டில் பார்த்துச்சு. நீ எங்களை தூங்கவே வைக்கல போ அப்படின்னு வந்து படுத்துருச்சு. வாயன் சிரிச்சுக்கிட்டே ஜேகே வந்து படுக்க சொல்லியிருப்பா. ஸோ அப்படி ஃபேமிலியாக 4 பேராக படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஜேகே அப்படியே வந்து பேக் ஹக் பண்ணி, குட் மார்னிங். குட் மார்னிங். ஏன்டி காலையிலே கீழே வந்துட்டேன், மேலே வந்துருக்கலாம்ல. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா? ஸோ அவங்கள சும்மா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டேயில் என் புருஷனா கிளப்பி அனுப்பலான்னு. ஆஹா, சரி 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 சரி. ஸோ அவளை குக் பண்ணி அனுப்புறது, அவங்க 2 பேரோட லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி மியூச்சுவலாக ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்படி இருக்கவே வயன் ஜேகே வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்னங்க? என்னம்மா? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? அது நான் நீ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஜேகே பட்டுன்னு அவளைக்கிட்ட எழுதிருப்பான். ஹே சீரியஸாக வாடி? ம் என்னடி கொஞ்சம் தான் பண்ணோம் அதுக்குள்ளே அப்படின்றா. உங்களுக்கு இந்த குழந்தை ஓகே தானே? எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. என்ன எப்படி கேட்குற? இல்லை ஆல்ரெடி பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதான். பையன் நீ அவங்க 2 பேரும் வேறு வேறையாக பார்க்க மாட்ட அப்படின்னு உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நீ உன் மேலவே சரியா? சரிங்க. ம் சரி. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்லை இனிமேல் தான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு வாடி இப்போ சொல்லலாம் அப்படின்னு. அந்த ப்ரெக்னென்சி எல்லாமே நல்லா போகுது. பசங்க 2மே கூட சேர்ந்து சூப்பராக பார்த்துக்குது வயனை. ஸோ அப்படியே ஒரு 4 வருஷம் கழித்து பார்க்கலாம். அந்த குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கு 3 வயசு ஆகுது. அதுவுமே கேர்ள் பேபி தான். ஓகேயா? மியான்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ 3 பேருக்கும் எம் எம் எம்னு வைக்கணும்னு. ஸோ மியா மிஞ்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து மினாவை பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. மினா போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கு. வயன் இவங்க 2 பேரும் நிற்க வச்சு சரி திட்டிகிட்டு இருக்கா. ஜேகே வரான். என்னடி பிள்ளைங்களை எப்படி திட்டிகிட்டு இருக்க? நீ உன் மரியாதை உன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு மினாவையா சேர்த்து கீழே நிற்க வச்சுட்டு எந்திரிச்சு அவர் ரூமுக்கு போயிட்டா. ஜேகே பின்னாடி வந்துட்டு, என்னடி பிள்ளைங்களை எப்படி திட்டுறாரு? பின்ன என்னடா யாப்பா கொஞ்சம் நஞ்ச சேட்டையா பண்ணுதுங்க. மிஞ்சி மீனா இருக்க வரைக்கும் கூட நான் சந்தோஷமாக தானே இருந்தேன். இந்த கடைசியாக ஒரு குட்டி சாத்தான் பிறந்திருக்கு பாரு, முடியலடா. ஐயோ
அப்படின்றா. என்னடி மரியாதை ஒரு கேர்டேக்கர் வச்சிரு, என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா. ஏய் என்னடி பின்ன என்ன, எவ்வளோ கொடுமை பண்ணுறாளுங்க தெரியுமா, என்னால் முடியல. இவங்க 2 பேரும் கூட நான் சமாளிச்சிடுறேன், ஆனால் இந்த மியாவை என்னால் சமாளிக்கவே முடியலடா. ரைட்ரி, அப்போது மியாவை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர் வந்து அந்த கேர்டேக்கர் கூட நான் செருப்பு பிய்யும். சும்மா 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 என் லைஃப்பில் நீயும் கேர்டேக்கராக தானே வந்த, அதான் லைட்டாக பேர் பேத்துனேன். ஆ ஏற்றுவேன், என்னை விட்டுட்டு உன் லைஃப்பில் இன்னொருத்தி வந்துருவாளாடா. மாட்டா, கண்டிப்பாக மாட்டா. என் லைஃப் நீ மட்டும்தான் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ ஐ கெஸ் திஸ் வில் பி எ குட் எண்டிங். சௌந்தர்யாக்கா எனக்கு செம்மையாக உடம்பு சரியில்லை, பட் ஸ்டில் நான் இதை போட்டே ஆகணுமே அப்படின்னு போடுறேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணேன்னு சொன்னேன், அது ஏதோ டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் இப்போது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரே ரெக்கார்டில் எடுத்து போடுறேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, பாருங்கள். நான் என்னோடய பெஸ்ட்டு தர ட்ரை பண்ணேன். அண்ட் 25 வரைக்கும் வீடியோ வந்து வராது, இதுதான் கடைசியாக இருக்கும். 25 வரைக்கும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஷார்ட்ஸ் மட்டும் வந்துடும். ஆனால் இந்த வீடியோஸ்லாம் வந்து வராது. ஸோ எஃப்எஃப் ஒன் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் வராது. ஓகே, ஸோ பை பாய், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.